2026 நம்ம இலக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்குண்டான வேலைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா, என்னென்ன பணிகள் நம்ம வந்து மேற்கொண்டு இருக்கோம் சார்? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை மிகவும் சவாலான சூழ்நிலையா இருக்கு. அதை நம்ம எப்படி சார் டேக் அவுட் பண்ண போறோம்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் எங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்லுவார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம், கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில். நேற்று எலெக்ஷன் கமிஷன் நம்ம மாநில கட்சி அங்கீகாரம் பண்றதுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அது நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது வந்து பிரதமர் மோடி 3வது முறையா நீங்க பதவியேற்க போறாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? தமிழக வெற்றி கழகம் அதை எப்படி பார்க்கிறோம்? தலைவர் வந்து எல்லாத்துக்குமே எதுவா இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கோட் படப்பிடிப்புக்கு அப்புறம் வந்து மக்கள் பணி தொடர்ச்சியாக வாய்ப்பு இருக்காது. நாங்கள் இப்பயே பணி ஆட்டி கொண்டு தானே இருக்கோம். தொடர்ச்சியாக வந்து முழுமையான அரசு களத்தில் அப்படின்னு சொல்லி அதுதான் நான் தான் சார் சொல்லிட்டேன் சார். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவார். எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம். நானோ மற்றவங்களோ யாரும் அது வந்து கிடையாது. எங்களுக்கு எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் தான் சார். பேசும்போது 2026 நோக்கி தான் நாங்கள் பயணிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? உங்களோட பயணம் எப்படி சார் இருக்கு? அதான் சார், நாங்க தான் மக்கள் பணி செஞ்சுட்டே தானே இருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஒரு தடவை இதை கேட்கறீங்க தான். நாங்க ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஒன்னும் அவசரமே படவே வேணாம். நாங்க வாழ்க்கை எங்க தலைவர் சொல்றாரு, அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டோம். புதுக்கோட்டையில அலுவலகம் திறந்திருக்கீங்க, அடுத்து எந்த மாவட்டம் திறந்தீங்க? நாமக்கல்ல திறந்தோம். நிர்வாகிகள் 18ஆம் தேதி நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு மாநில நிர்வாகிகள் ஒரு கூட்டம் வந்து 18ஆம் தேதி நான் எங்கேயுமே சொல்லல. தலைவருடைய அனுமதி பெற்று தான் எதுவாக இருந்தாலும் சொல்லப்படும். அது எப்படி அது வந்ததுன்றது எனக்கு தெரியல. அது வேணா அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சார், எதுவாக இருந்தாலும். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க சுயேட்சையா போட்டி போடுங்க, நம்ம வந்து அவங்க மன்றத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வந்து அரசியல் கட்சியா தொடங்கிட்டீங்க. அவங்களுக்கு உண்டான தொண்டர்களுக்கு உண்டான நீங்க சொல்லக்கூடிய ஆசை பொதுச் செயலாளரா உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக 26 என்பதை சொல்லிவிட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே எல்லா எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் தான் சொல்லுவாருன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்க, நீங்க எல்லாம் வந்து வருத்தப்படுறீங்க, இன்னும் இது எதுவுமே சொல்லல. எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதனாலேயே நான் பேசாம இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் தளபதி தான், அவர் அனுமதி பெற்று தான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். கல்வி விருது வழங்குறது சார் 2ஆம் ஆண்டு கொடுக்க போறீங்க. தேதி வந்து நாளைக்கு கண்டிப்பாக அறிவிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.